تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد مبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வழங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான நல்லமல்கள் செய்வதற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. பாவமான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்தல் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உகப்பான காரியங்கள் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் புரிவானாக. சஞ்சலங்கள், துன்பங்கள், கஷ்டங்களை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ், ஆபத்துகள் ஆபாத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அல்லாஹ் நேசத்திற்கு உரித்தாவனாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தையும் நாயகத்துடைய பொருத்தத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பெறுவதற்கு நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையை நாம் எல்லாம் ரபீல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லணும். நமக்கு எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நன்மை, பரக்கத்து, ரஹ்மத்து அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க. அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க காலத்துல என்ன செய்வாங்க, மக்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 500, 600, 700, 900 வருஷங்கிறது உங்க சர்வ சாதாரணமான நாட்கள். 600 வருஷம் வாழ்வாங்க, 700 வருஷம், 800 வருஷம் சர்வ சாதாரணமாக வாழ்வாங்க. அவங்களுக்கு மூத்து என்பது திடீர்னு வராது. நீண்ட காலத்துக்கு எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருந்தான். அந்த அளவுக்கு நிறைய அமல் செய்யறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி 500, 600, 700 வருஷங்கள்லாம் வாழ்கிறாங்களே, நிறைய நன்மை செஞ்சிருவாங்களே, இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு முந்தி போயிடுவாங்களே யார் ரசூலுல்லாஹ், நம்மெல்லாம் 50, 40, 50, 60ங்கிறது நமக்கு பெரிய விஷயமா இருக்குது, யாருக்கு எப்போ மூத்து வரணும்னு தெரியல. இப்படி இருக்கும்போது 600 எங்கே இருக்கு, 40 எங்கே யார் ரசூலுல்லாஹ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் எப்போ சொர்க்கத்துக்கு போகிறது, நம்மெல்லாம் அவ்வளோ நன்மை செய்ய முடியுமா என்று சஹாபாக்கள்லாம் கவலையோடு கேட்குறாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய கவலையும் என்ன செய்யும், நமக்கு ரஹ்மத்தாக மாறும். ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க, அது நமக்கு மிகப்பெரிய நன்மையாகவும் மிகப்பெரிய கிஃப்டாக வந்து ஆக்கி தருவோம். இதை கேட்டால் ரசூலுல்லாஹ் கவலையாக போச்சு. சஹாபாக்களோடு சேர்ந்து அவங்களும் கவலையாக அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே வானவர் கோமன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அமைச்சாங்க. அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. ஏன் கவலையாக இருக்கிறீங்க, என்ன செய்தின்னு கேட்கும்போது, அப்போ நடந்த செய்தி எல்லாம் என்ன செய்கிறாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன். உடனே சஹாபாக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புலப்படலை, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி வானத்துக்கு போகிறாங்க. அல்லாஹ் செய்தி சொல்லி அனுப்புகிறான். திருப்பி மீண்டும் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனை சமுதாய மக்கள் வந்தாலும், கோடான கோடி உம்மத்துமார்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், எல்லா உம்மத்திலும் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் உங்களை கொடுத்திருக்கின்றான். உங்களையும் உங்களுடைய சமுதாய மக்களையும் அல்லாஹ் சிறந்த உம்மத்தாக, எல்லாத்திற்கும் மேன்மை மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கான்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன அமல் செஞ்சோம்னு சொன்னால் அதற்கு அல்லாஹ் பன்மடங்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். எந்த அளவுக்கு
நம்ம ஒரு நன்மை செய்தால் அந்த ஒரு நன்மைக்கு பகரமா அல்லாஹ் 10 மடங்கு நன்மை செய்ததாக அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். மற்ற உம்மத்தில் ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் அதை 10 மடங்காக என்ன செய்யறான், அல்லாஹ் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி அல்லாஹ் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. 1க்கு 10 அல்லாஹ் கொடுக்குறான். அதே போல ஒரு பாவம் செஞ்சிடறோம். இப்போ 1க்கு 10 கொடுக்குறானா 10 பாவங்கள் எழுதப்படுதா? இல்லை. ஒரு பாவம் செஞ்சா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுது. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட கருணையாளன் அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா. காரணம், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையா போயிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலிருந்து எந்த ஒரு கவலையும் வந்துடக்கூடாது. என்ன செய்யறாங்க, அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய அன்பளிப்பும் கிஃப்டையும் நமக்கு வழங்குறான். இப்போ ரமலானுடைய காலகட்டங்கள் நம்ம என்ன செய்யறோம், 30 நாட்கள் நோன்பு நோக்கிறோம். அதை தொடர்ந்து ஷவ்வாலில் நோன்பு ஒரு 6 நோன்பு, இப்போ 36 நோன்பு. இந்த 36 நோன்பு மற்ற சமுதாய மக்கள் வச்சாங்கன்னு சொன்னால் 36 நோன்பு தான் கிடைக்கும். ஆனால் நம்ம 36 × 10 360. அல்லாஹ் அக்பர். வருடம் முழுவதும் நன்மை செய்த, வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வழங்கிறான் என்பதாக அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இன்னும் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு நன்மை செய்யணும்னு நம்ம கல்வியில் நியத்து வச்சிருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன், காலையில் சுபஹ் தொழுகணை யா அல்லாஹ் அப்படின்னு நியத்து வச்சு படுத்துறோன்னு சொன்னா அந்த நம்மளால எந்திரிக்க முடியல. இருந்தாலும் என்ன செய்யறான், நியத்து வச்சுட்டு படுத்துடுறோம். காலை எந்திரிக்க முடியலனால என்ன செய்யறான், என்னுடைய அடியான் நியத்து வச்சிருந்தான், அதற்காக வேண்டி தயாரிப்பில் இருந்தான், அவனுடைய கலைப்பின் காரணமாக தூங்கிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யறான், அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேணுக்குன்னே படுத்து போரை போத்துட்டு தூங்குறது இல்லை, முடியாத பட்சத்துக்கு தான் அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்குறான். வேணுக்குன்னே அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து எழுப்பி விடுறதுக்கு எழுப்பி விட்டு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்துருந்தாலும் நான் போக மாட்டேன், நான் படுத்து போரை போத்துட்டு தேசிய போட்டு தூங்குறேன்னாலும் அல்லாஹ் நன்மை கொடுக்க மாட்டான். ஆனால் நான் நியத்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் பாவம் செய்யறதுக்கு நியத்து வைக்கிறார், நான் இந்த பாவத்தை செய்யப்போன்னு நியத்து வச்சிருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நன்மை செய்யறதுக்கு நியத்து வச்சிருந்தா உடனே பேனாவால் எழுதப்படுது. மலக்குமார் என்ன செய்யறாங்க, உடனே பேனாவால் எழுதப்படுது. நம்ம நன்மை செஞ்சாலும் செய்யினாலும் நியத்து வைத்ததற்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தர்றான். ஆனா பாவம் செய்யணும் ஒருத்தர் நியத்து வைக்கிற, பாவம் செய்ய போறதுக்காக வேண்டி தயாரா இருக்கிறாரு, ஆனா பாவம் செய்யல, அவருடைய பாவம் செய்த நியத்திற்காக என்ன செய்யப்படுது, பென்சில் எழுதப்படுது, பென்சில்ல எழுதப்படுது. ஆனா உடனே என்ன செய்யறாரு, யாழ்லா நான் பாவம் செய்ய நியத்து வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரியா அல்லா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அல்லா, எனக்கு சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணம் செஞ்சுட்டேன் அல்ல, என்னை மன்னிச்சிரியா அல்லா என்று அவர் தௌபா செய்து விட்டால் அந்த பாவத்தை எழுதப்பட்டதையும் அல்லாஹ் மறைத்து விடுவதாக, அழித்து விடுவதாக நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய சலுகையும் அல்லாஹ் ரசூல் தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மற்ற உம்மத்துமார்கள்லாம் ஹஜ்ஜு உம்ரா செய்யணும்னு சொன்னா அந்த காலகட்டங்கள்ல அப்ப செஞ்சாதான் ஹஜ்ஜுன்னா ஹஜ்ஜுக்கு மட்டும் நன்மை கிடைக்கும், உம்ரானா உம்ராவுக்கு மட்டும் நன்மை கிடைக்கும், நோன்புனா நோன்புக்கு நன்மை மட்டும் நன்மை கிடைக்கும், சதக்கா செஞ்சா அதுக்கு மட்டும் நன்மை கிடைக்கும். ஆனால் நம்முடைய உம்மத்துமார்கள் அல்லாஹ் இப்படி விசேஷமான, நீங்க அந்த அமல் நேரடியா போய் செய்யல, ஆனா அந்த நன்மையை கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு இப்போ சுபுகு தொழுதுட்டு அந்த இஷ்ரா கூடிய நேரம் வரை என்ன செய்யறோம், திக்ரு செய்யறோம், தஸ்பீஹ் ஓதுறோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம். ஹதீஸ்ல 2 விதமா வருது. ஒருத்தர் திக்ர் செய்யறாரு, தஸ்பீஹ் ஓதுறாரு, குர்ஆன் ஓதுறாருன்னா அவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இஷ்ராக் வரையும் தொழுத நன்மை என்ன செய்யறான், தொழுது முடித்து ரப்பிடத்துல அந்த 2 ரக்காயத்துக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மக்பூலான ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு ரிவாயத். இன்னொன்னு, இது போன்ற இந்த நேரங்களில், இந்த இடைப்பட்ட நேரங்களில் சுபுஹ் தொழுதுட்டு அந்த இஷ்ராக்குடைய நேரம் வரையும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசிக் கொள்வதையும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான. இதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான், நன்மையை கொடுத்து ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் இலகுவான முறையில் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நம்ம ஹஜ் செய்யறதுங்கிறது பல லட்சம் ரூபா கொடுத்து போக வேண்டியது, உம்ராங்கிறது 1 ரூபா 1.25 லட்சம் ரூபா கொடுத்து போகணும். அதுக்கும் உடல் ஆரோக்கியம் வேணும், கடன் இல்லாமல் இருக்கணும், உடல் பலகீனமா இருக்கக்கூடாது, எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை விட்டு வர்ணி செய்யணும், பரிசுத்தமானவராக இருக்கணும். இப்படியெல்லாம் பல ஷரத்துகள் இருந்த போதினும் அல்லாஹ் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாம இருந்த இடத்திலிருந்தே ஹஜ்ஜையும் உம்ராவையும் மக்பூலான ஹஜ் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய தாய் தந்தையை
இன்முகத்தோடு இன்முகத்தோடு பார்ப்பது ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தாய் தந்தையை கடிந்து கொள்ளாமல், அவனுடைய கஷ்டமா பேசாம, கோவப்படாம, அவரிடத்துல அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் இருந்து அவரிடத்துல சந்தோஷமான முறையில் அந்த சந்தோஷமான முகத்தோடு அவர்கள் பார்ப்பது, அவருடைய உள்ளத்தை குளிர வைப்பது, மக்பூலான அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மப்ரூரான அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையை ஹஜ் உம்ராவுடைய நன்மையை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்காக வேண்டி இந்த உம்மத்துக்கு எல்லா விதமான சலுகையும் தர்றாங்க. மற்ற உம்மத்துமார்களில் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் மூசா இஸ்லாம் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற எல்லா கௌமுகளிடத்திலையும் தொழுகணும்னு சொன்னா அந்த எந்த இடத்தில் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய இறையிலும் கட்டப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் தொழுகணும், வேற எங்கேயுமே தொழக்கூடாது. ஆனால் நம்முடைய உம்மத்துல தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சா முசல்லா எடுத்து போட்டு அது சுத்தமான இடமாக இருந்தால் தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம். சுத்தமான இடமாக இருக்கணும், சுத்தமான வக்தாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் தொழுவதற்கு உண்டான எல்லா அனுமதியும் மார்க்கம் கொடுக்குது. ஆனா மற்ற உம்மத்துமார்கள்ல அந்த இடத்துல தான் விசேஷமா மஸ்ஜித் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல மட்டும்தான் தொழுகணும். மற்ற உம்மத்துமார்கள்ல அவருடைய துணியில அவருடைய அடுத்து அணிந்திருக்கக்கூடிய ஆடையில ஏதாவது நஜீசு பட்டுருச்சுன்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரையும் அது அழுக்குன்னு சொன்னா லேசா கசக்கி விட்டு தண்ணியில கசக்கி விட்டு காய விட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் மற்ற கவுமுகள்ல அந்த இடத்தையே அப்படி வெட்டி நறுக்கி தூக்கி வீசணும். அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரிலாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கல. மற்ற சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் நம்முடைய இலகுவான மார்க்கத்துல இலகுவாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல எல்லா விதமான சஞ்சலங்களையும் போக்கி லேசான ஒரு நன்மையை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும், நன்மைகளை செய்வதற்கு அதிகமதியும் முற்படணும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மற்ற உம்மத்துமார்கள்லாம் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அவங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உடனே அவங்க வீட்டு வாசலை எழுதி வைக்கப்பட்டுரும், இவர் இந்த பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னு. இன்னும் குறிப்பாக அவர் செய்த பாவங்கள் நெற்றியில் எழுதப்பட்டுவிடும். யாரும் எழுத மாட்டாங்க, தானாக என்ன செஞ்சிடும், டைப் அடிச்ச மாதிரி பிரிண்ட் அடிச்ச மாதிரி வந்துடும். இவர் இந்த நேரத்துல இந்த பாவத்தை இந்த நேரத்துல செஞ்சாருன்னு அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டுரும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை. ஆனா நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம், மறைஞ்சு செய்யறோம், மறையாம செய்யறோம். எல்லா விதமான பாவங்களும் எல்லாம் என்ன செய்யலாம், நம்ம தவிர வேறு யாருக்கும் தெரியாம அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுவெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதுவெல்லாம் நாம் செய்த பாவங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான முறையில் நல்லமல் செய்வதற்கும் நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை என்ன செய்யணும், நாம் தொழுகணும். நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள் இடத்துல சொல்லணும், பிள்ளை இடத்துல சொல்லணும். நான் மட்டும் தொழுகும் தான் போதும்னு இல்லை, நம்ம வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய மனைவி மக்கள் இடத்துல சொல்லணும், எந்திரியுமா, எந்திரிச்சு தொழுகுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய மனைவிகள் என்ன செய்வாங்க, தொழுகிறதுக்காக எழுப்பி போடுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தொழுகிறதுக்கு எழுப்பி போடுவாங்க. வரக்கூடிய நேரங்களில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டு வருவாங்க, எந்திரிங்க தொழுகுங்க தொழுகுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற என்ன செய்வாங்க, அழைப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி செய்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மட்டும் தொழுதால் பற்றாது, நம்முடைய சமுதாயத்தில் எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் கடமைகள் நிறைவேற்ற என்பதுதான் இஸ்லாமியமாக்கு நம்ம வலியுறுத்தி சொல்கின்றது. சங்கை குறித்தானவர்களே, குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த மாசத்துல ரசூலுல்லாஹ் நமக்கு எவ்வளோ கிஃப்ட்டுகளை அன்பு அளிப்புகளை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம், அதன் காரணமாக ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத் சொல்வதற்கும் நாயகத்தினுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பேணி வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.